உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. இப்போ மாரிமலை இன்னொரு விமர்சனம் வைப்பாங்க. இப்போ அவன் பெயினை காட்டுறப்போ கைத்தட்டி கொண்டாடுற கூட்டம், அவன் கர்ணனா நின்று சண்டை செய்யறப்போ அவன் பயங்கரமா ஒரு வயலன்ஸை குளோரிஃபை பண்றாங்க. மோசமா இல்லை என்ன நான் என்னதான் எடுக்கணும்? கர்ணன் மாமன்னன் மொக்கை படமா? கர்ணன் அப்புறம் மாமன்னன்லாம் நான் மொக்க படமா? எனக்கு தெரியல. எனக்கு திருப்பி அடிச்சா அது நல்ல படம் இல்லையா? ஏன் அவன் திருப்பி அடிக்கிறான்? திருப்பி அடிச்சா உனக்கு பிடிக்காதா? ஏன் திருப்பி? விமர்சனங்களை ஏற்க மறுக்கிறாரா பா ரஞ்சித்? ரொம்ப நாளா பாரு அவர் என்ன பண்றாருன்னா படம் பார்த்துட்டாரு. கேள்வி எழுப்பும் சினிமா பார்வையாளர்கள். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவர் பா ரஞ்சித். இவர் மெட்ராஸ், காலா, சார்பட்டா பரம்பரை உள்ளிட்ட படங்களை தனக்கே உரிய அரசியல் பார்வையில் இயக்கி வெளியிட்டு பிரபலமடைந்தார். திரைத்துறையில் முன்னணி இயக்குநராக இருந்து வரும் நிலையில் சமூக மாற்றத்திற்கான அமைப்பு என்ற நீலம் பண்பாட்டு மையத்தையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தங்கலான் திரைப்படம் வெளியான பிறகு மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள வாழை படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு இயக்குனர் பா ரஞ்சித் பேசியது விவாத பொருளாக மாறியுள்ளது. மாரி செல்வராஜ் குறித்து மேடையில் பேசிய பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் தன்னுடைய வலியை பதிவு செய்யும் போது அதனை வரவேற்ற கூட்டம் கர்ணனாக நின்று சண்டை செய்யும் போது வன்முறை படம் என விமர்சிக்கிறார்கள். ஒரு படைப்பாளன் மீது மிகப்பெரிய கொடூரத்தை நிகழ்த்துகிறீர்கள். பரியேறும் பெருமாள் தான் நல்ல படம் என்றால் கர்ணன் மாமன்னன் மொக்கை படமா? வலியை பதிவு செய்யும் போது ஏற்கும் கூட்டம் திருப்பி எதிர்க்கும் போது அதனை ஏற்க மறுக்கிறது. இதையெல்லாம் உடைத்துதான் மாரி செல்வராஜ் கர்ணன் படத்தை இயக்கினார். தற்போது அவருடைய வாழ்க்கையை பற்றி மிகவும் வெளிப்படையாக பேச வாழை படம் மூலம் முன்வந்திருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ட்ரால் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்தே பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் என்று ஆதங்கத்தை கூறியிருந்தார். இதனால் விமர்சனங்களை ஏற்க மறுக்கிறாரா பா ரஞ்சித் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் சினிமா பார்வையாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இயக்குநர்கள் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இருவரும் திரைத்துறையில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் குரல்களுக்கு உயிர் கொடுப்பதாக கூறும் சினிமா பார்வையாளர்கள் பரியேறும் பெருமாள் தான் திரைமொழியில் அதனை சரியாக முன்னெடுத்ததாக கூறுகின்றனர். ஆனால் கர்ணன், மாமன்னன் ஆகிய 2 படங்களில் சில குறைபாடுகள் இருந்ததாகவும் கூறுகின்றனர். அசுரன் பட பாணியில் கர்ணன் இருந்தாலும் ஃபகத் ஃபாசில் வடிவேலுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் மாமன்னனில் கதாநாயகன் சிறப்பாக நடித்திருக்கலாம் என்றும் சினிமா பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் வில்லன் ஃபகத் ஃபாசிலை கொண்டாடியவர்கள் தனிக்கதை. பரியேறும் பெருமாள் படத்தில் திருப்பி அடிப்பதற்கான பெரிய விஷயம் என்று பரியன் கருதியது படிப்புதான். அதைத்தான் மாரி செல்வராஜ் திரைமொழியில் சரியாக கையாண்டதாக கூறும் சினிமா பார்வையாளர்கள் விமர்சனங்களால் மட்டும் ஒரு நல்ல படத்தை ஜெனரல் ஆடியன்ஸிடம் பறித்து விடாது என்று அழுத்தமாக கூறுகின்றனர். அதே சமயம் தலித் அரசியலை பேசும் பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இருவர் மீதும் வன்மம் சமூக வலைத்தளங்களில் அவதூறாக பரப்பப்படுவதை மறுக்க முடியாது, அது மாற வேண்டும் என்கின்றனர். ஆனால் திரைப்படத்தை விமர்சனம் செய்தாலே அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்ற பார்வையை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றும் சினிமா பார்வையாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தங்கலானை கொண்டாடுபவர்களில் கொஞ்சம் வசனம் புரியும்படி இல்லை என்றும் விமர்சனம் செய்கின்றனர். 1001 படத்திற்கு நடந்த அனுபவங்களை வைத்தே தங்கலான் படக்குழுவும் சில விஷயங்களை சரி செய்திருக்கலாம். ஆனால் புது முயற்சிக்கு பாராட்டுகள் எழுந்ததும் மறுக்க முடியாது. அதேபோல் திரைமொழியில் தங்கலான் சார்பட்டா பரம்பரை போல் இல்லை என்று கூறும் சினிமா பார்வையாளர்கள் ரஞ்சித்தை ஒரு வட்டத்திற்குள் அடைக்க வேண்டாம் என்றும் கூறுகின்றனர். உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.